வணக்கம். இது கல்லூரி வாசல். 12ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிவடைந்து அடுத்தது என்ன படிப்பது, எந்த கல்லூரியில் சேர்வது என்ற குழப்பத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டும் நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியில் இன்று மாணவர்களின் கேள்விக்கு பதிலளிக்க அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு மன்னர் ஜவஹர் அவர்கள் நம்மளுடன் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 12th எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். மார்க் வருது அப்படிங்கறதையும் தாண்டி நான் எந்த கோர்ஸ் அடுத்தது செலக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு டயலமா இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அது என்னுடைய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து பண்ணினாதான் அந்த கோர்ஸ் வந்து நான் எக்ஸல் பண்ணி வெளியே வர முடியும். என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா இந்த 12th எக்ஸாம் முடிச்ச உடனே நீ இந்த கோர்ஸ் போ, அந்த கோர்ஸ் போ, இந்த டாக்டருக்கு போ, இன்ஜினியரிங் கோர்ஸ் படி அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளவு ஒரு டைவர்ஷன்ஸ் இருக்கக்கூடிய நிலையில இதுதான் என்னுடைய போக்கஸ் அப்படின்னு எப்படி போக்கஸ்டா என்னோட இன்ட்ரெஸ்ட் எப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்ல பொதுவா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சதுமே அவங்களுக்கு வந்து ஒரு போக்கஸ் வந்துருது. இன்ஜினியரிங் படிக்கலாமா, டாக்டர் படிக்கலாமான்னு. இன்ஜினியரிங்லயும் பாத்தீங்கன்னா பொதுவாக பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்கு. சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி. அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் வந்து இன்ஜினியரிங், அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து டெக்னாலஜி. அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது இன்ஜினியரிங்ல வந்து பிராடா முந்தைய காலத்து பார்த்தீங்கன்னா மூணு தான் இருந்துச்சு. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிராடா வந்து நிறைய இது இருக்கு. மெக்கட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்பைன்டு. அதே மாதிரி நீங்க ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அதெல்லாம் மெக்கானிக்கல் ஃபேக்கல்டி கீழே வருது. ஸோ நீங்க எந்த மாதிரி சப்ஜெக்ட் யாருக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அந்த விருப்பமான கோர்ஸ் சேரணும்னு நினைக்கணும். அப்படி பார்த்தா இந்த ஏரோப்ளைன் மேல இருக்கக்கூடிய கிரேஸ் வந்து எல்லா 12th முடிச்சு வர்ற மாணவர்களுமே வந்து குறைஞ்சது ஒரு 30 to 40% மாணவர்களுக்கு அட்லீஸ்ட் செகண்ட் ஆப்ஷனாவது இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் நான் படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல தான் வராங்க. இதுக்கு ஏரோநாட்டிக்கல் படிக்க நல்ல கோர்ஸ், பெஸ்ட் கோர்ஸ். ஓகே சார், அதை பத்தி நான் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி மதுரையில இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, மதன். வணக்கம் மதன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார், நான் மதன் மதுரையில இருந்து பேசுறேன். வணக்கம் மதன், சொல்லுங்க சார். ஆக்சுவலா என்னுடைய அக்கா பொண்ணு இப்ப மதுரையில வந்து +2 எக்ஸாமினேஷன் நல்லபடியா எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க சார். ஓகே. இப்ப அவங்க கேர்ள்ன்றதுனால வந்து அவங்களுக்கு அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சூட்டபிளா இருக்குமா ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்க இப்ப வேற இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து எது ப்ரிஃபர் பண்ணா அந்த ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து சூட்டபிளா இருக்கும், அது எங்களுக்கு ஒரு டைலமா இருக்கு. நாங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கே ரொம்ப நாங்க போராடிக்கிறோம். டெய்லி இதுதான் ஒரு ரொட்டீன் ஒர்க்கா இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் சார் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல உதவிகரமா இருக்கும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேர்ள்ஸ் இருக்கவே மாட்டாங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்க மாட்டாங்க, ஏரோநாட்டிக்கல் இருக்க மாட்டாங்க. எல்லா கோர்ஸ்லயும் கேர்ள்ஸ் இருக்காங்க. கேர்ள்ஸை பொறுத்தளவுக்கு எந்த கோர்ஸ்னாலும் ஓகே தான். ஒன்லி திங் வந்து என்னன்னா நல்லா படிக்கணும். ஏரோநாட்டிக்கல்ஸ் தான் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் வந்தாத்தே நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும். அல்லது வந்து பிஜி பண்றது மாதிரி இருக்கணும். வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டிஆர்டிஓ இருக்கு, லேபரேட்டரிஸ் த்ரூ அவுட் இந்தியா. ஸோ அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி. அதனால ஏரோநாட்டிக்ஸ் படிக்க மோகம் இருக்க வேண்டியது. அது வந்து வேலை வாய்ப்பு நினைக்கும் போது டாப் மோஸ்டா வர முடிஞ்சுன்னா அது படிக்கலாம். இல்லாட்டி வேற அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் தேர்ந்தெடுக்கலாம். ஆனா வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் வந்து எல்லா காலேஜஸ்மே ஆல்மோஸ்ட் ஏரோநாட்டிக்கல் அந்த கோர்ஸ் வச்சிருக்கிற எல்லா காலேஜஸ்மே ரொம்பவே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அட்வர்டைஸ் பண்றாங்க. அது படிச்சு முடிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறப்போ வேலை கிடைக்கல அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு சார்? நீங்க சொன்ன மாதிரி இப்போ மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு கம்பைன்டு ஸ்டடி. அந்த மாதிரி இப்ப ஏரோநாட்டிக்கல் படிச்சவங்களுக்கும் அவங்க வந்து இதுதான் பண்ண முடியும். அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஜாயின் பண்ணலாம். டிஆர்டிஓ வேற எதுவும் வேலை வாய்ப்பு இல்ல. டீச்சிங் ப்ரொஃபஷன் போலாம் பிஜி பண்ணிட்டு. ஓகே. சோ ஏரோநாட்டிக்கல் முடிச்சிட்டு ஏரோநாட்டிக்கல் சைடுல எதுவும் ஒர்க் கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பிஜி முடிச்சிட்டு டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் போக முடியும். ஓகே சார், இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, விமல் திருப்பூர்ல இருந்து. வணக்கம் விமல், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க.
வணக்கம் விமல், சொல்லுங்க. சார் கம்ப்யூட்டர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். கம்ப்யூட்டர் லைன்ல சொல்லுங்க விமல். கம்ப்யூட்டர் லைன்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். ஓகே. அதனால இப்போ பிஇ சிஎஸ்சி பண்ணலாமா இல்ல எம்எஸ்சி இன்டிகிரேட்டட் கோர்ஸ் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் கோர்ஸ் இருக்கு அது பண்ணலாமான்னு ஒரு டவுட்டா இருக்கு சார். இல்ல கம்ப்யூட்டர்ல வந்து எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, எம்எஸ்சி இன்டகிரேட்டட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு. அங்க வந்து இடையில வந்து ஒரு 6 months கம்ப்ளீட்டா ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு இண்டஸ்ட்ரியில. அது கொஞ்சம் பெஸ்ட். ஸோ இது இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து 5 years கோர்ஸ் இல்லைங்களா? 5 years கோர்ஸ். 5 yearsல வந்து டெஃபினட்டா ஆல்மோஸ்ட் 100% வேலை வாய்ப்பு அதிகம். அதோட ட்ரைனிங் வந்து இண்டஸ்ட்ரியிலே ஒரு 6 months ட்ரைனிங் கொடுக்கறதுனால எப்போதுமே தியரிட்டிக்கலா படிக்கிற காட்டிலும் ட்ரைனிங் பண்ணோம்னா நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், வேலை வாய்ப்புக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதனால எம்எஸ்சி இன்டகிரேட்டட் படிச்சா தான் நல்லா இருக்கும், நல்ல வேல்யூ. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்ப பிஎஸ்சி படிக்கிறாங்க இல்ல பிஇ படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைச்சிருச்சுன்னா வேலை பார்க்க போயிடுறாங்க. அப்படி இல்ல அப்படின்னா அடுத்தது என்ன வேலை பண்றதுன்னு கிடைக்கல அப்படிங்கறதுனாலே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்டெக் பண்றாங்க, எம்இ பண்றாங்க. இந்த மாதிரி இன்னும் 2 வருஷம் படிப்போம், படிச்சு முடிச்சா அதுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன்லயும் எடுத்துட்டு போறாங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி எம்எஸ்சி படிச்சோம் அப்படின்னா படிச்சு முடிச்சுன்னு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ்ல? எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ்ல வேலை வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சா அந்த மாதிரி சொல்ல முடியாது. 5 years இன்டகிரேட்டட் கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா அதுல வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம், இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்லாம் இருக்கும். ஓகே சார். அது மாதிரி உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே சார், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து, கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, சொல்லுங்க சார். ஆர்கிடெக்ட் எலிஜிபிள் வந்து இப்போ +2 இல்லாம அதர் வந்து டிப்ளமோ கேண்டிடேட்க்கு எனி ஸ்ட்ரீம் சொல்லி கொடுத்துருக்கேன் சார். அனாலிசிட்டி எலிஜிபிள் இருக்குல்ல. என் பிரதர் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க சார். அவருக்கு வந்து எலிஜிபிளா சார் பிஆர் பண்ணலாம்? நீங்க ஆர்கிடெக்சருக்கு வந்து ஆர்கிடெக்சர் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து எப்படி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா போட்டிருக்காங்க, நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல பார்த்தா அதுக்கு மாதிரி பண்ணுங்க. ஓகே. சோ அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல பார்த்தோம்னா வெப்சைட்ல பார்த்தா தெரியும் யார் யாரு எந்தெந்தக்கு எலிஜிபிள்னு, அந்த மாதிரி பார்க்க. சார் நம்ம இப்போ ஒரு காலேஜ் நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, நான் படிச்சு முடிச்சாச்சு இந்த கோர்ஸ் தான் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் ஆகணும், ஏரோநாட்டிக்கல்ஸ் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா, ஒரு காலேஜுக்கு போறப்ப அந்த காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பொதுவாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுது கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டி, லேபரேட்டரி ஃபெசிலிட்டி, லைப்ரரி ஃபெசிலிட்டி, கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி, இது எல்லாம் நல்லா இருக்காங்கிறது. அது அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸு, அதை படித்து முடித்து வேலைக்கு போன ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் ஃபேக்கல்ட்டி, அதாவது டீச்சர்ஸ் வந்து பெஸ்ட் டீச்சர்ஸாக இருக்கணும். இது 2 இருந்துச்சுன்னா நல்ல படிப்பு கிடைக்கும். பெஸ்ட் டீச்சர்ஸு, பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் வேலை வாய்ப்புக்கு வந்து அவங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துகிறாங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகே சார், நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து, ராஜலட்சுமி. வணக்கம் ராஜலட்சுமி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க ராஜலட்சுமி. சார், இப்ப எங்க பொண்ணு வந்து +2 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எழுதிருக்காங்க. சரிங்க. அவங்க வந்து ரொபாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஒரு 7th 8th இருந்தே ரொபாட்டிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஓகே. அவங்கள இப்ப அதுல சேர்த்தோம்னா அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அந்த அதுல சேர்க்கலாமா, என்னுடைய எதிர்கால வாய்ப்புகள் என்னங்கறத பத்தி தெரியணும் எனக்கு. ரொபாட்டிக்ஸ் பெஸ்ட் கோர்ஸுங்க. ஆனா பொதுவா வந்து என்னன்னா இந்த மெக்கட்ரானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் வந்து பிஜி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் பண்ணா நல்லா இருக்கும். முதல் அண்டர் கிராஜுவேட் வந்து காமன் கோர்ஸா இருக்கணும், போஸ்ட் கிராஜுவேட் வந்து ஸ்பெசிஃபைட் கோர்ஸு. ஸோ அந்த மாதிரி உள்ளதில் முதல் வந்து மெக்கானிக்கலோ ப்ரொடக்ஷனோ படிச்சுக்கிட்டு அதில் மற்றபடி பிறகு வந்து ரொபாட்டிக்ஸ் படித்தா நல்லாயிருக்கும். எடுத்தனையுமே வந்து ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட் படித்தா வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ 12th பார்த்தோம்னா சார் பேசிக்கா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியான மேக்ஸ்க்கான பேசிக்ஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. காலேஜுக்கு உள்ள போன உடனே இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, நான் வந்து பிஇயோட கோர்ஸ் படிக்க போறேன் அப்படிங்கறதே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நான் இப்போ 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருக்கேன். இப்போ நான் படிக்க போறது சப்ஜெக்ட் வந்து காலேஜுக்கான சப்ஜெக்ட், இதை விட இன்னுமே டஃபா இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அதை நான் எப்படி டேக்கிள் பண்ணுவேன்? எப்போதுமே ஹையர் இப்போ 10th படிக்கும்போது அவங்களுக்கு 11th 12th ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க.
ஒன்ஸ் அங்கே போனே சரி நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் படிக்குமா நம்மளுக்கு என்ன அப்படின்னு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிஇ படிக்கும்போது. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்ச பிறகு செகண்ட் செமஸ்டர் போகும்போது செகண்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரை காட்டிலும் ஈஸியாக இருக்கும். செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயரை காட்டிலும் ஈஸியாக இருக்கும். ஃபைனல் இயர் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளதில் நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட கூட 60 பேர் நம்ம கிளாஸில் இருக்காங்க. எல்லாரும் ப்ளஸ் 2ல் முடிச்சுட்டு வந்து போகிறாங்க. கொஞ்சம் ஏன்னா ஏன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கஷ்டமாக இருக்குன்னா டீச்சர்ஸ் இந்த டீச்சிங் மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட்டு. அதாவது ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வேறு, காலேஜ் இது வேறு. ஸோ காலேஜ் இதில் வேறு மாதிரி இருக்கும்போது அது கோப்ப பண்ணிக்கலாம். ஒரு செமஸ்டர் கஷ்டமாக இருக்கும், பிறகு சரியாயிடும். ஸோ அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம். ஓகே, ஒரு காலர் வந்திருக்காங்க நங்கநல்லூர்ல இருந்து குமரவேல். வணக்கம் குமரவேல், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, வணக்கம் குமரவேல், சொல்லுங்க சார். வணக்கம், நான் பெரம்பலூர்ல இருந்து பர்னபாஸ் பேசுறேன் சார். சரி சொல்லுங்க. சார், ஃபேஷன் டெக்னாலஜி என்ன படிப்பு படிக்கலாம், எங்க படிக்கலாம்? என்ன கோர்ஸுங்க? ஃபேஷன் டெக்னாலஜி. எங்க அது வந்து இங்க நம்ம தரமணிக்கு போற பக்கத்துல இருக்குங்க. அது வந்து ஸ்பெஷல் கோர்ஸ். அது இல்லாம ஒரு சில காலேஜஸ்ல வச்சிருக்காங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும்போது அதுல வந்து எந்தெந்த காலேஜ்ல அது நடத்துதுன்னு பார்த்தா அதுல ஜாயின் பண்ணலாம். இப்போ அதுலயே வந்து ஃபேஷன் டெக்னாலஜின்னு எடுத்துட்டோம்னா பிடெக்கும் இருக்கு இல்லைங்களா சார்? இருக்கு, பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ பிடெக் மாதிரியான கோர்சஸ் படிக்கிறதுக்கும் சரி, பிஎஸ்சில ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் காஸ்டியூம் அண்ட் ஃபேஷன் டிசைன் இருக்கு, பிஎஸ்சி பிடெக் இந்த மாதிரி ஒரு ஹையர் கிரேட்ல போக போக இந்த இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? இல்ல பிஎஸ்சி படிக்கிறது பெட்டர். ஓகே, ஏன்னா இவங்க ஹையர் இதில் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து பிஎஸ்சி லெவல்லே எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அது படிச்சு முடிச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, பிடெக் படிச்சுட்டு அப்புறம் அதுக்கேற்றபடி நம்மளுக்கு வேலை வாய்ப்புனா அவ்வளோ இருக்காது. ஓகே, ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ண மாதிரி படிச்சுட்டு உள்ள வர்றது தான் கரெக்டா இருக்கும். நம்ம ரொம்ப ஹை லெவல்ல படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இண்டஸ்ட்ரியில வந்து பார்க்கும்பொழுது நம்ம படிச்சதுக்கு இதுக்கு ஒரு மாதிரி டிஃபரன்ஸ் மிஸ்மேட்ச் ஆன ஒரு ஃபீல் தான் இருக்கும் மாதிரி. ஓகே சார், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னாடி நங்கநல்லூர் இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, அபிராமி. வணக்கம் அபிராமி, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. ஹலோ அபிராமி, வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம், பேசுங்க அபிராமி. சார், நான் பிளஸ் 2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். ஓகே, இப்போ வந்து பிசிஏ படிக்கலாம்னு நினைச்சிருக்கேன் சார். பிசிஏ படிக்கலாமா இல்ல பிஎஸ்சி படிச்சா வேல்யூ ஆகுமா இல்ல வேற எந்த குரூப் எடுத்து படிக்கலாம் சார்? பிசிஏ படிக்கலாமா இல்ல பிஎஸ்சி படிக்கலாமா? பிசிஏ படிக்கலாமா? ஆமா, அவங்க வந்து 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. பிசிஏ படிக்கலாம். சோ பிசிஏ படிச்சாங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு சார்? பிஎஸ்சி படிக்கிறதுக்கும் பிஎஸ்சிங்கிறது வந்து சயின்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் வந்து இன்ஜினியரிங், அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து டெக்னாலஜி. ஸோ இது பிசிஏங்கிறது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஸ்சிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதனால கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, சோ நான் கேக்குறது என்னன்னா அதற்கான வேலை வாய்ப்புகள் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய பிசிஏ படிச்சா அடுத்து எம்சிஏ பண்ணலாம், பண்ணிட்டு வேலைக்கு போகலாம். ஓகே, பிசிஏ சாஃப்ட்வேர் கம்பெனியில் போத் பிசிஏ பிஎஸ்சி ரெண்டையும் எடுக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா டெவலப்டாக இருக்கணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும். ஓகே சார், இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி நீங்க சொன்னீங்க, அதை பத்தி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பேசுவோம். அதற்கு முன்னாடி சென்னையில இருந்து ஒரு காலர் குமார் வந்திருக்காங்க. வணக்கம் குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. குமார் வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? குமார் தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன. குமார் அவருடைய தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு சார். ஓகே சார், இப்போ நீங்க சொன்னீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவை அப்படின்றத பத்தி சொன்னீங்க. மாணவர்களுக்கு இப்போ 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்றதுக்கு இடையில ஒரு 1.5 இருந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் கேப் இருக்கு. இந்த 2 மாசம் கேப்பை நான் காலேஜ்ல ஜாயின் பண்ண போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் காலேஜுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்? ஸ்கில் டெவலப்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் இது இருக்கு. அதுக்காட்டும் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து இந்த இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் இருக்கும் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் இந்த 2 monthsல கொஞ்சம் படிக்கலாம்.
அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஒரு புது கோர்ஸ் இருக்குன்னா அது படிக்கலாம். இது மாதிரி பண்ணலாம். ஒன்ஸ் ஜாயின் பண்ண பிறகு ஸ்கில் டெவலப்மெண்ட் எத்தனையோ ப்ரைவேட்டாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க, காலேஜ்லேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உள்ளதில் ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். ஃபாரின் லாங்குவேஜுங்கிறது வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இருக்குது, பிறகு வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் இருக்குது, ருஷ்யன் லாங்குவேஜ் இருக்குது. அந்த மாதிரி அந்த இது படிச்சுக்கலாம். இப்போ வந்து லேட்டஸ்டாக வந்து பைத்தான் சொல்லி வந்து ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வருது. ஓகே, அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க பைத்தான். ஓகே சார். இந்த வந்து ஜாவா சொன்ன மாதிரி இப்போ பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா பைத்தான் படித்தவங்களுக்கு டபுள் டி சேலரி கொடுக்குறாங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில். ஓகே, சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா சேலரியிலேருந்து 35 லட்ச ரூபா சேலரி வரையில் இருக்கு. ஒரு கம்பெனி வந்து ஒர்க் அப்ளிகேஷன் ஒரு கம்பெனி இருக்கு. ஓகே சார். அவங்க வந்து 35 லட்ச ரூபா பெர் மந்த் பெர் இயர் சேலரி கொடுக்குறாங்க. மாதம் 3 லட்ச ரூபா. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகே சார், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து நரேன். வணக்கம் நரேன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. அக்ரி படிக்கலாமா? பிஇல என்ன மேஜர்? புரியல. பிஇல என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? பிஇல நிறைய கோர்சஸ் இருக்கு. நீங்க பிஇ 12th என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? பிஇல என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன். என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? பிஇ இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்ல படிக்க போறீங்களா? ஹலோ, கிளியரா சொல்லுங்க, கேட்க மாட்டேது. பிஎஸ்சி அக்ரி படிக்கலாமா? ஹலோ அரே, உங்களுடைய சந்தேகம், நீங்க வந்து 12th என்ன கோர்ஸ் பண்ணி என்ன குரூப் எடுத்தீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்க. ஓகே ஃபைன். இப்ப பிஇல நீங்க என்ன கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அக்ரிகல்ச்சர் பண்ணலான்னு. ஓகே, சோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாமான்னு கேக்குறாரு. சரி, நீங்க அதாவது சர்க்யூட் பிரான்ச், நான் சர்க்யூட் பிரான்ச் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிறகு வந்து இசிஇ, ட்ரிபிள்இ, இதெல்லாம் சர்க்யூட் பிரான்ச்சு. இதில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா ஒன்லி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனில் போத் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் போகலாம். ஸோ அதனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதோ அதில் பண்ணட்டும். எது படித்தாலும் ஒழுங்காக படிக்கணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஓகே சார். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் டேட்ஸ் எப்போ அனௌன்ஸ்? கவுன்சிலிங் நார்மலாங்க அப்ளிகேஷன் கொடுக்கறது வந்து நம்ம +2 ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி அப்ளிகேஷன் கொடுக்கறது. அப்ளிகேஷன் 20லேருந்து 25 நாள் கொடுப்பாங்க. அப்புறம் அதுக்கடுத்து வந்து ஒரு 20 டேஸ் கழிச்சு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ஜென்ரலாக இருக்கிறது. இந்த வருஷம் என்னன்னு டிசைட் பண்ணல. ஓகே, ஓகே சார். இவ்வளவு நேரம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிஇ கோர்ஸ் எடுக்கிறதுனாலும் சரி, பிஎஸ்சி, பிசிஏ இந்த மாதிரி எந்த கோர்ஸ் எடுக்கிறதுனாலும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அது படிச்சா என்ன வேலை கிடைக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் என்ன படிக்கலாம், என்ன மாதிரியான கல்லூரியில் சேரலாம் என்பது குறித்து இன்று மட்டுமல்ல, இன்று தொடங்கி இனிமேல் எப்பொழுதும் மாலை 5:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறும். காண தவறாதீர்கள். அடுத்து வருவது நான் கடவுள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.